இன்றைய உலகில் சர்வதேச ரீதியாக பார்க்கிற பொழுது சில வல்லரசு நாடுகளையும் அதே போன்று விஞ்ஞானிகள் ரீதியான எண்ணிக்கையையும் பார்க்கின்ற பொழுது வெளிநாடுகளிலும் சில ஐரோப்பிய நாடுகளிலும் தான் விஞ்ஞானிகள் அதிகமாகவும் அவர்கள்தான் வளர்ச்சி அடைந்தவர்கள் என்றும் நாம் இங்கிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அதில் ஒரு லொஜிக் இருக்க வேண்டும். ஒன்றில் அவர்களுடைய கல்வித்தரம் சிறப்பானதாக இருக்க வேண்டும், அல்லது இறைவன் அவர்களுக்கு வேறு விதமான பெரிய மூளைகளை படைத்திருக்க வேண்டும். அப்படி ஏதும் நடந்திருக்குமா என்று கேட்டால் இல்லை. இறைவன் இந்த உலகத்தில் படைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே அளவு மூளையைத்தான் படைக்கின்றான். அப்படி என்றால் ஏன் அவர்கள் விஞ்ஞானியாக போகிறார்கள்? நம்மளுடைய குழந்தைகள் சாதாரணமாக ஒரு MBBS லெவலோடு மட்டுமே நிற்கிறார்கள். சாதாரணமாக இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தொழில் என்றால் MBBS, அதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கு அப்பாலும் அவர்கள் சென்று விஞ்ஞானிகள் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் என்றும் உலகத்தை கட்டுப்படுத்தி பல விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்குரிய காரணம் என்ன அப்படி என்று பார்த்தோமாக இருந்தால், சாதாரணமாக எங்களுடைய உலகத்தில் இருக்கின்ற எதை எடுத்துக்கொண்டாலும் அதை நாங்கள் பாவித்தால் அது பழுதடைந்துவிடும். இந்த போன் இருக்கிறது, வாங்கிய பொழுது பெரிய ஸ்டோரேஜ், சிறப்பாக வேலை செய்தது, வேகமாக வேலை செய்தது. ஆனால் இப்பொழுது அது மிகவும் கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது, சில பழுதுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த மூளையை நாம் பாவிக்காமல் வைத்து விட்டால் சிறப்பாக வேலை செய்யும் அப்படியா? இந்த கையை நான் வேலை செய்யாமல் வைத்திருந்தால் சிறப்பாக வேலை செய்திருக்கும் அப்படியா? சாதாரணமாக என் உடம்பில் 6 பேக் வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்கிறேன்? அந்த தசையை வேலை செய்கிறேன். வேலை செய்கிற நேரம் அது வலுப்பெறுகின்றது. இதுதான் இறைவனுடைய படைப்பினுடைய அற்புதம். நீங்கள் பாவித்தால் மட்டும்தான் அது விருத்தி அடையும். அதே போன்றுதான் எங்களுடைய மூளையும். இதை நீங்கள் சிறு வயதில் அந்த குழந்தைகளுக்கு பாவனையை அதிகரிக்கின்ற பொழுது அது விருத்தி அடைகின்றது. விருத்தி அடைகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு இன்புட்டை வழங்குகிற நேரம் மேலும் பல மடங்கு அவுட்புட் கிடைக்கின்றது. சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இன்புட்டை கொடுத்தால் இன்னும் ஒரு இன்புட் தான் வரும். மூளையை இறைவன் எப்படி கட்டமைத்திருக்கிறான் என்றால், ஒரு இன்புட்டை கொடுத்தால் பல்லாயிரம் அவுட்புட்டுகளை அது வெளிப்படுத்துகின்றது. இதனால் தான் இன்று விஞ்ஞானிகள் விமானங்களை கண்டுபிடித்தார்கள். எதை வைத்துக் கொண்டு? பறவைகளை வைத்துக் கொண்டு. இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளின் பின்புலமாக இருப்பது இறைவனுடைய அத்தாட்சிகள். அதனை இந்த மூளை பல்வேறு விதமாக பிரித்து வெளிப்படுத்துகின்றமையினால் தான் இவ்வாறான கண்டுபிடிப்புகள் உருவாகின்றது. எனவே ஆசிரியர்களே, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இந்த மூளையை எப்படி பயன்படுத்த வேண்டும்? உடம்புக்கு ஜிம் இருப்பதை போன்று மூளையை பயன்படுத்துவது என்றால் மூளையில் தலையில் அடித்து தலைகீழாக நின்று மூளையால் நடந்து இதுவெல்லாம் நடக்காது. மூளைக்கு வேலை கொடுக்கின்ற பொழுது அந்த மூளை விருத்தி அடையும். இதற்கு பெயர் பிரெயின் ஜிம். இன்று உங்கள் கையில் இருக்கின்ற தொலைபேசிகளில் இது என்ன என்று ஆராய்ச்சி செய்து அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற நேரம் அது மிகப்பெரிய ஒரு விஸ்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஞானத்தை உருவாக்கும். எனவே இது தொடர்பான மேலதிக விடயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதை உங்கள் பிள்ளைகளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள்.